2026-27 ஆண்டுக்குள் டெங்கு நிபா வைரஸ் தடுப்பூசிகள் வழங்க நடவடிக்கை. இந்தியன் இம்யூனாலஜிக்கல் தடுப்பூசி தயாரிப்பு மேலாண்மை இயக்குநர் தகவல். ஹைதராபாத்தில் செயல்பட்டு வரும் இந்தியன் இம்யூனாலஜிக்கல் தடுப்பூசி தயாரிப்பு நிறுவனம் சார்பில் கோவை மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளியில் பயிலும் 1000 மாணவ மாணவிகளுக்கு 200 மில்லி வீதம் தினமும் பரிசு பால் திட்டம் மூலம் இலவசமாக பால் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக பொள்ளாச்சி அருகே உள்ள வேட்டைக்காரன்புதூர் பகுதியில் இத்திட்டத்தின் தொடக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அந்நிறுவனத்தின் தலைவர் மருத்துவர் மினேஷ் ஷா கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பால் வழங்கி தொடங்கி வைத்தார். இந்நிகழ்வில் பொள்ளாச்சி சாராட்சியர் கேத்தரின் சரண்யா கலந்து கொண்டார். பின்னர் தடுப்பூசி நிறுவன மேலாண்மை இயக்குநர் ஆனந்தகுமார் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியின் போது, கொரோனா போன்ற பெருந்தொற்று காலங்களில் தடுப்பூசி தயாரிப்பு பணிகள் போர்க்கால அடிப்படையில் நடைபெறும் இருப்பினும் தடுப்பூசிகள் கண்டுபிடிப்பதற்கு சுமார் 6 அல்லது 7 வருடங்கள் ஆகும். தடுப்பூசி மனிதர்களுக்கு பாதுகாப்பு என்பதை முதலில் உறுதி செய்ய வேண்டும். நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு மருந்து கொடுப்பது வழக்கம். ஆனால் தடுப்பூசி என்பது ஆரோக்கியமாக உள்ளவர்களுக்கும் செலுத்தப்படும் மருந்து. எனவே பாதுகாப்பு என்பது மிகவும் முக்கியம். டெங்கு, நிபா வைரஸ், ஜிகா வைரஸ் போன்ற நோய்களுக்கு தடுப்பூசி கண்டுபிடிப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. 2026-27 ஆண்டுகளில் தடுப்பூசி வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும், மேலும் மத்திய அரசு இதற்கு நிதி உதவி வழங்கி வருவதாக தெரிவித்தார். வேக்சினுங்கிறது கோவிட் டைமில் வேணால் சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணுறதுக்கு இருந்தது. ஆனால் மற்றபடி எல்லா வேக்சின்ஸுமே கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் ஒரு டெவலப் பண்ணி எல்லா ட்ரையல்ஸும் கம்ப்ளீட் பண்ணி வெளியே, ஏன்னா முதல்ல சேஃப்டி ப்ரூவ் பண்ணும். சேஃபான வேக்சின் தான். ஏன்னா வேக்சினுங்கிற மருந்துங்கிறது நோயானவங்களுக்கு தான் கொடுக்கணும். ஆனால் வேக்சின் எல்லாம் ஹெல்த்தியாக இருக்கிறவங்களுக்கு தான் வேக்சின் கொடுப்போம். அதனால் அது சேஃப்டி ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி டெங்கு, நிப்பா, இந்த மாதிரி ஜிக்காக்கான வைரஸுக்கான காய்ச்சல்களுக்கெல்லாம் நாங்கள் வேக்சின் டெவலப் பண்ணிகிட்ருக்குறோம். ஆனால் அது கொஞ்சம் டைம் ஆகும் வர்றதுக்கு. 2026-27 டெங்கு வேக்சின் வரும்னு நாங்கள் எங்கள் பிளான் படி 2026-27 வேக்சின் லான்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் சில நிதி உதவியும் கொடுக்குறாங்க எங்கள் கம்பெனிகளுக்கு. மற்றபடி எல்லா ரிசர்ச் ஆராய்ச்சிக்கான பணிகளெல்லாம் நாங்களே எங்களை R&D சென்டரில் நாங்களே எங்கள் சயின்டிஸ்ட் பல கொலாபரேஷனோட, அமெரிக்காவோட கொலாபரேஷனோட இந்த வேக்சின் தயாரிப்பு நடந்துட்டு இருக்கு.